மேனிஃபெஸ்டேஷன் பற்றின சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மைண்ட் மேஜிக் அப்படிங்கிற புக்கை படிங்க. அது எழுதுனது ஜேம்ஸ் ஆர் டாட்டி. எனக்கு அந்த புத்தகத்தில் அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் தாண்டி எமோஷ்னலாக ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது என்னென்னா, அவர் எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வந்தார், அவர் எப்படி நியூராலஜிஸ்ட்டாக ஆனார், ஒரு சர்ஜனாக மாறினார் அப்படிங்கிறத பற்றின அவரோட பர்சனல் லைஃப் இருக்குது. சின்ன வயசில் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் அமெரிக்காவில். அவங்க அம்மா அப்பா எப்போதுமே சண்டை போட்டுக்கிற ஒரு ஃபேமிலி. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சைல்ட்ஹுட்டு. அதில் லக்கீலி அவர் ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவங்க அவங்களோட லைஃப்பை எப்படி ஹீல் பண்ணுறது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அது வழியாக அவர் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். குழந்தை மனசு தானே. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால பணம், புகழ், அப்புறம் வீடு, பங்களா, காரு இதெல்லாம் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்தில் அது எல்லாமே அவருக்கு கிடச்சிருது. ரொம்ப பயங்கர ரிச் ஆகிடுறாரு. ஆனால் அதில் முக்கியமாக அவர் ஒரு விஷயத்தை இழந்துடுறாரு. அது என்னென்னா, அவரோட லவ் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப். அது இழந்து நிற்கும்போது தான் அவருக்கு மைண்ட்லேயே ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் இப்படி ஆச்சு, நம்ம மேனிஃபெஸ்ட் தானே பண்ணோம் அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறமா தான் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் இந்த புத்தகத்துலேருந்து சொன்னது நிறைய இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். ஃபிக்ஸ் யுவர் இன்டென்ஷன் பிஃபோர் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் உங்களுக்கு வேணும், அந்த டைமில் ஒரு வெற்றி அடையும் போது அந்த சமயத்தில் உங்களோட யாரெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். டோன்ட் லூஸ் யுவர் விர்ச்சூஸ், வேல்யூஸ், அப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ், இந்த மாதிரி இதெல்லாம் இழந்துட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அதனால் எதை பண்ணணுன்னாலும் முன்னாடியே முடிவு பண்ணி யோசித்து தெளிவாக முடிவு பண்ணுங்கள். யோசித்து பாருங்கள். இந்த புத்தகத்தை படிங்க.